வணக்கம். உங்கள் பல்லுக்கான அலைனர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்களா? நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? அதை பற்றின வீடியோ தாங்க இது. ஐம் டாக்டர் இந்துமதி, மலர் டென்டல் கிளினிக், கோயம்புத்தூர். அலைனஸ் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க முக்கியமாக கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அலைனஸை நீங்கள் ஒரு நாளைக்கு 20லேருந்து 22 மணி நேரம் கண்டிப்பாக போட்டிருக்கணும். நைட்டு தூங்க போகும்போது கண்டிப்பாக அலைனஸ் போட்டுட்டு தான் தூங்கணும். அதாவது நீங்கள் சாப்பிட்ற நேரமும் ப்ரஷ் பண்ணுற நேரமும் தவிர மற்ற எல்லா நேரமும் கண்டிப்பாக அலைனஸ் போட்டிருக்கணும். நீங்கள் அலைனஸை அதிக நேரம் கழட்டி வைக்கிறீங்க அப்படின்னா திரும்பவும் அலைனஸ் போடும்போது உங்கள் பல்லில் வலி ஏற்படும். அதே மாதிரி உங்கள் அலைனஸோட ட்ரீட்மெண்ட் டியூரேஷனும் அதிகமாயிட்டே போகும். அலைனஸை நம்ம போடும்போது முதல்ல நம்ம முன் பற்களில் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக அழுத்தம் கொடுத்து பின்னாடி பற்களில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி கழட்டும் போதும் முதல்ல பின் பற்களோட உள் சைடில் கழட்டிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக முன் பற்களில் கழட்டணும். அலைனஸ் போட்டதுக்கு அப்புறமா அது கரெக்டான பொசிஷனில் சீட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு அலைனஸ் கூட சூயீஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம பற்களில் கடிச்சு பார்த்து அலைனஸ் ப்ராப்பர் பொசிஷனில் ஃபிட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். கழட்டும் போதும் சரி போடும்போதும் சரி அதிகமான அளவில் ப்ரெஷர் கொடுத்து அது பண்ணாமல் கொஞ்சம் ஜென்டிலாக போடவும் கழட்டவும் கற்றுக்கணும். அலைனஸை போட்டுக்கிட்டு நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது. நார்மல் வாட்டர் தவிர டீ, காஃபி, ஃப்ரூட் ஜூஸஸ்னு எதுவுமே குடிக்கக்கூடாது. லிக்விட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ, காஃபி, ஃப்ரூட் ஜூஸஸ் இதெல்லாம் குடித்தோம் அப்படின்னா நம்ம பல்லுக்கும் அலைனஸ்க்கும் நடுவில் அது ஒரு தின் லேயராக ஃபார்ம் ஆயிரும். ஸோ நம்ம அலைனஸை கழட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னா அதுவே பல் சொத்தை வர்றதுக்கு காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி டீ, காஃபி, ஃப்ரூட் ஜூஸஸில் இருக்கிற ஸ்டெயின்ஸும் அலைனஸில் பட்டு அலைனஸ் கலர் மாற ஆரம்பிக்கும். ஸோ அலைனஸ் போட்டுக்கிட்டு நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. நார்மல் தண்ணி தவிர வேறு எதுவுமே குடிக்கக்கூடாது. அலைனஸை கழட்டி வச்சுட்டு நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம். எந்த விதமான ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. காலையிலையும் நைட்டும் நம்ம ப்ரஷ் பண்ணும்போது அலைனஸையும் ஒரு சாஃப்டான டூத் ப்ரஷ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணணும். ஹாட் வாட்டர் வச்சோ இல்லை எந்த விதமான கிளென்சிங் லிக்விட்ஸ் யூஸ் பண்ணியோ அதை க்ளீன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நார்மல் ரன்னிங் டேப் வாட்டரில் நம்ம அலைனஸை க்ளீன் பண்ணால் போதும். சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம வாயை ரின்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி அலைனஸையும் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். அலைனஸை எப்போ கழட்டி வச்சாலும் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிற பாக்ஸில் வச்சு தான் ஸ்டோர் பண்ணணும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற செட் ஆஃப் அலைனஸ் இல்லாமல் அடுத்தடுத்த செட் ஆஃப் ட்ரேஸ் உங்ககிட்ட உங்கள் டென்டிஸ்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற செட் ஆஃப் அலைனஸ்க்கு ப்ரீவியஸ் செட்டும் உங்ககிட்ட பத்திரமா இருக்கணும். ஸோ தட் ப்ரெசன்ட் செட்டோ இல்லை அடுத்த செட்டோ தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த ப்ரீவியஸ் செட்டை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ தான் நம்ம ட்ரீட்மெண்ட் டிஸ்கண்டினியூ ஆகாமல் இருக்கும். அலைனஸ் போட்டுட்டு இருக்கும்போது மைல்டாக பல்லில் வலி இருக்கிறதும் அதே மாதிரி அதிகப்படியான சலைவரி செக்ரீஷன் இருக்கிறதோ இல்லை சம்டைம்ஸ் ஒரு சில பேருக்கு வாயில் ட்ரைனஸ் இருக்கிறதோ நார்மல் தாங்க. இது எல்லாமே ஆரம்ப காலகட்டங்களில் இருக்கும். கொஞ்ச நாள் போக போக சரியாயிடும். அதே மாதிரி அலைனர் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு அதை ரெகுலராக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட்டோட ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ அலைனஸை கரெக்டாக போடுங்க. அதே மாதிரி டென்டல் அப்பாயின்மெண்ட்ஸையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். Thank you.